கல்வியும் நயத்தல் அறிவு. ஞானமும் கல்வியும் நயந்த கால் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு. இதுல கொஞ்சம் ஒத்து நோக்கணும். இதுல ஒரு விஷயத்தை உள்ள வைக்கிறாங்க. தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு. நம்ம செய்யணும். தானம் தவம் வாங்கி செய்யறத விட நம்ம செய்யணும். நம்ம கிட்ட இல்லைன்னா தான் பிறர்கிட்ட கேட்கணும். தான் சொல்றாங்க தானமும் தவமும் தான் செய்ய. தவம் நான் தான் பண்ணிக்கணும். தானம் நானும் பண்ணணும். நான் கொஞ்சமாவது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும். அதுதான் அழுத்தமா சொல்றாங்க. தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு. தானமும் தவமும் தான் செய்த கால். நீ அப்படி வாழ்ந்தன்னா வானவராகி வழிபட தகுவரே. மேல நமக்கு கைலாயத்துக்கு மேல உச்சில நமக்கு இடம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த சொற்பொழிவு கேட்கறீங்க. உள்ள போய் ஒத்தாண்டேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஆமா தானே? இன்னைக்கு நீங்க வணங்கல்ல அவரன்னு சொன்னா இன்னும் 84 லட்சம் ஜென்மம் எடுக்கணும் நீங்க அவரை திருப்பி வணங்குறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்க. 800,000 ஆண்டுகள்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். 800,000 ஆண்டுகள். 8 × 100 × 1000 84 லட்சம். இந்த ஜென்மத்துல யாரு ஒருத்தர் இந்த மானிட பிறவியில இந்த சாமியை கையெடுத்து கும்பிடலையா நீங்க திருப்பி கும்பிடுறதுக்கு இன்னும் ஒரு 84 லட்சம் பிறவி எடுக்கணும். ஒரு பிறவி 2 பிறவி இல்ல, 84 லட்சம். மாணிக்கவாசக சாமி சொல்றார். போற்றி திருவாசகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கும். சரி, இந்த மானிட பிறவி என்ன சும்மா வந்துச்சா? எடுத்த உடனே வந்துச்சா? எவ்வளவு போராட்டத்தில் வந்தது தெரியுமா? 84 லட்சம் பிறவி எடுத்துட்டு இன்னைக்கு மானிட பிறவியா நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. சிவபெருமான வணங்கல்னா அந்த கைகள் இருந்து பலன் கிடையாது. கைகளால் ஆய பயனேன் அப்பர் பெருமான் திருவாக்கு. என்னென்ன பிறவி நம்ம எடுத்தோம், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தோம். யானை முதல் எறும்பு ஈராய ஊனமில் யோனியில் ஊழ்வினை பிழைத்தோம். ஒரு தாயினுடைய கருவில உருவாகும் போது அந்த தாய் கருப்பையில் இருக்கிற எல்லா விதமான கிருமிகளும் நம்மளை தாக்கும். யானையிலிருந்து எறும்பு முதல் ஈ வரைக்கும் நம்ம அவதாரம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு தான் இன்னைக்கு மனுஷனா உட்கார்ந்துருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. இது சயின்ஸ் இன்னைக்கு பேசுறது. யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியில் ஊழ்வினை பிழைத்தோம். மானுட பெருத்தினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தோம். ஒரு தாய் தந்தையருக்கு நம்ம குழந்தையா உருவாகும் போது அந்த தந்தையினுடைய தாய் கருவுட சேரும் போது அங்க உள்ள ஒத்துக்காது. படுத்தாத பாடுபடுத்தும். ஏதோ ஒரு எனிமி வந்துட்டான்னு உள்ள அட்டாக் பண்ணும். கருப்பை உள்ள தாயினுடைய கருப்பை உள்ள அந்த கருவை செதைய வைக்கிறதுக்கு அங்க முயற்சி நடக்கும். அப்போ சாமி அங்க இருந்து உங்களை காப்பாற்றுறாராம். இப்ப புரிஞ்சுச்சா? அப்படியே அந்த கரு கலைஞ்சிச்சுன்னா அது ஒரு பிறவில கணக்கு கிடையாதான். முழுசா நம்ம உருவானாதான் ஒரு பிறவி கணக்கு. சரி, தாய் கரு விட்டுட்டா. முதல் மாதம் நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தோம். 2வது மாதம் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தோம். மும்மதி தண்ணில் அம்மதம் பிழைத்தோம். ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தோம். ஒரு மாதத்துல அந்த தாயினுடைய கருவுல நம்ம எப்படி இருந்தோம்னு கேட்டா, நாட்டு மருந்து கடையில போயிட்டு தாண்டிக்காய்னு கேளுங்க. கடுக்கா தாண்டிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த தாண்டிக்காய் அளவு புளியங்கோட்டை அளவு நம்ம இருந்தோமா? புளியங்கோட்டை அவ்வளவுதான். அந்த தாயினுடைய கருவுல முதல் மாதம் நம்ம இருந்தது ஒரு தாண்டிக்காய் அளவு. சரி, அந்த ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. 2வது மாசம் அந்த கருவை அந்த தாயினுடைய உடம்பு ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேணாமான்னு உள்ள ஒரு போராட்டம் நடக்குமா? அந்த போராட்டத்தில் அந்த கரு 2 பிரியுமா? அந்த பிரியும் போது இரு மதி தண்ணியில் இருமையில் பிழைத்தோம். அந்த 2 பிரியும் போது அந்த ஒரு கருவுக்கு சாமி திருப்பி உரு கொடுக்கிறார். 2வது மாசம். 3வது மாசத்தில் மும்மதி தண்ணில் அம்மதம் பிழைத்தோம். ஒரு தாய் கரு உருவாயிட்டாங்க. 3வது மாசம் ஆகுது. அந்த தாய்க்கு கருப்பைக்கு உள்ள மதநீர் சுரக்குமா?
மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், 3வது மாசம் அந்த தாய் கருவிட்டு இருக்கும் போது அந்த கருப்பைக்குள்ள மதநீர் சுரக்கும். அந்த மதநீர் சுரக்கிறதுல இருந்து தப்பிச்சோம். பன்னீர் கூட உடைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் மதநீர் சொல்றாரு. 3வது மாசத்துல அந்த மதநீர் குழந்தை குடிச்சிருச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. அதிலிருந்து பிழைத்தோம். ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தோம். அங்க உள்ள லைட்டு கிட்ட ஒண்ணும் கிடையாது, கும்பு இருட்டு. அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், கைய காலம் மடக்கிட்டு ஒரே இடத்துல. அந்த இருள்ல இருந்து பிழைத்தோம். ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். அந்த இருட்டான அறைக்குள்ள டார்க் ரூம் அது உள்ள இருந்து, அதுக்கடுத்து 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும். அந்த மதநீர் அந்த குழந்தையினுடைய கருவுல உடம்பெல்லாம் அரிச்சல் எடுக்குமா. சொரிய முடியுமா? உள்ள சொரிய முடியாது, உடம்பெல்லாம் கிடைக்குமா, அது அப்படியே உட்கார்ந்து இருக்குமா. 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்த. முஞ்சுதல்னா உடம்பு கடிக்குது, அதை தாங்கிட்டு அப்படி உட்கார்ந்துக்குது. 6 திங்களில் 6வது மாசம் 6 மாசத்துல தாய்க்கு வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். 6 திங்களில் ஊர் அலர் பிழைத்தோம். ஊருக்காரெல்லாம் ஏசுவானா. பக்கத்து வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பாங்க. எதிர் வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை இருக்கும், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கும். இந்த பாரு வந்துட்டா பாரு, ஊர் பேசுமா. யார் சொல்றாங்க? மாணிக்கவாசக சாமி சொல்றார். 6 திங்களில் ஊர் அலர் பிழைக்கும். ஊர்ல இருக்கிற அந்த குற்றமுறைகள் எல்லாம் கேட்டோம். அந்த தாய் அந்த கருவில் இருக்கிற குழந்தைய எப்படி வளர்த்து எடுக்கிறான்னு பாத்துங்க, உள்ள எப்படி இருக்குதுன்ட்டு. 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தோம். 7வது மாசம் குழந்தைக்கு உள்ள மலம் கழிக்க ஆரம்பிச்சிடும். கருவுக்குள்ள குழந்தை மலம் கழிக்கும். அந்த மலத்தை அது சாப்பிட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு கேடு. குழந்தை அவ்வளவுதான். அதுல இருந்து தப்பிக்க வைக்கிறார் சாமி. 7வது மாசத்துல 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தோம். 8வது மாசத்துல தாய்க்கு எல்லாம் சொல்லுவீங்களா அடிவயிறு இறங்கிச்சு. 8வது மாசத்துல அந்த குழந்தைக்கு அடிவயிறு இறங்கும். அப்போ ஒரு வேதனை. 9 திங்களில் 9வது மாசம் என்ன கஷ்டம் தெரியுமா? வருதரு துன்பம் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இது துயரான வாழ்க்கை, இது நல்ல வாழ்க்கை இல்ல, துயரு. இந்த பிறவியே துயரு. துக்க சாகரை துயரிடை பிழைத்தோம். 9வது மாசம் அந்த தாயும் அவசப்படுறா, அந்த குழந்தையும் அவசப்படுறா. அந்த கருவில் இருக்கிற குழந்தையும் அந்த தாய் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படா இந்த பாடத்தை இறக்கி வைப்ப. அந்த குழந்தைய நினைக்குது, அந்த தாயை நினைக்கிறான். துக்க சாகர துயர் இடை பிழைத்தோம். 9வது மாசத்துல அந்த குழந்தை இறைவனுடைய அருளால நல்ல உருப்பட்டு அழகா வந்தது. இப்ப அந்த குழந்தைங்களால தான் இன்னைக்கு இந்த சாமியை கையெடுத்து கும்பிட முடிஞ்சது. வேற யாராலையும் அவரை கும்பிட முடியாது. நம்ம எல்லாம் தினந்தோறும் அவரை வணங்குறோம். தொழுகை துன்பம் உடற்காய் போட்டு நமக்கு எல்லாமே சிவன் தான். நமக்கு எல்லாமே சிவன் தான். இப்ப நம்ம எண்ணங்கள்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? சிவபெருமான் மேல இருக்குது. நம்ம மனிதனா பிறந்து அவரை வணங்கலன்னா அந்த பிறவி பால். மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. அந்த மரங்களுக்கு எத்தனை அறிவு? செடி கொடிகளுக்கு ஒரு அறிவு. ஒரு அறிவு மரம் செடி கொடிகளுக்கு. இப்போ நல்ல ஒருத்தர் போய் படிச்சு என்ஜினியர் பட்டம் வாங்கிட்டார். படிச்சுன்னு சொல்றேன், பட்டம் வாங்கிட்டார் சொல்ல. இப்போ இருந்தா வாங்கிடலாம் பட்டம். இவர் படிச்சு ஒரு என்ஜினியர் பட்டம் வாங்கிட்டார், பி. இதெல்லாம் தனசேகர் பி. அது இருந்தாதான் வேலை கொடுப்பாங்க. அவர் என்ஜினியரா சேர்ந்துட்டாரு. ஒரு இபியில வேலை செய்யறான்னு வச்சுங்களேன். அந்த இபியில அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஒரு 100 மின்சார கம்பங்கள் நடுறதுக்காக அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க நடுறாங்க, அந்த மரத்தை கம்பத்தை நடுறாங்க. அந்த கம்பம் எப்படி நடணும் கேட்டா 90 டிகிரியில நடணும். அப்படி நட்ட சுத்திர அந்த தூண் மாதிரி நிற்கிற தூண் 90 டிகிரி. அவரு படிச்ச சயின்ஸ் பிரகாரம் அதை 90 டிகிரிக்கு அதை நிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இது திடீர்னு சாஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு
2 கம்பியை போட்டு கட்டுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? அந்த போஸ்ட்டுக்கு ஒரு சப்போர்ட், இந்த பக்கம் சாயந்தராக இருக்குது, ஒரு சப்போர்ட் 2 சப்போர்ட் கொடுத்து ஒரு நீட்டு கம்பியை போட்டு கட்டுவாங்க. அந்த 90 டிகிரியில மனிதனால படித்தவர்களால நிறுவப்பட்ட அந்த போஸ்ட்டுக்கே ஒரு சப்போர்ட் பில்லர் தேவைப்படுதுன்னா, இறைவன் படைத்த உயிரினங்கள் மரம் செடி கொடிகளுக்கு இருக்கிற உணர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப அப்படியே இங்க வாங்க, ஒரு தென்னை மரம் எடுத்துங்க. ஒரு தென்னை மரம், அந்த தென்னை மரத்துக்கு ஒரு இடத்துல வச்சுங்க. அந்த தென்னை மரம் வளர்ந்து பெருசாகுது. அந்த தென்னை மரம் பாருங்க 35 டிகிரி சாய்ந்து நிற்கும். அது 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா இருக்காது, 35 டிகிரி சாய்வுல இருக்கும். அந்த தென்னை மரம் எந்தெந்த காத்து புயல் மழைக்கு எல்லாம் அது ஈடு கொடுத்து நிக்குது. எவ்வளவு ஈடு கொடுத்து நிக்குது அந்த தென்னை மரம். என்ஜினியரா வச்சார் அந்த மரத்தை. 90 டிகிரில வைக்கிற போஸ்ட் கீழே விழுந்தது. அந்த தென்னை மரம் 35 டிகிரி சாய்வு நிலையில நிக்குது. காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, மழை அடிக்குது, அது அப்படியே நிக்குது. ஒண்ணு, அந்த தென்னை மரத்துடைய வேர் 100 அடி கீழே போகுது. 300 அடி அகலமா போகுது. அகலமா விரிஞ்சு பறந்து போய் எங்க தண்ணீர் இருக்குதோ அந்த தண்ணீர் எல்லாம் உறிஞ்சு கொண்டு தன்னுடைய அந்த தண்டு வழியா மேலே ஏற்றி அங்க தேங்காய்க்குள்ள அடைச்சு நமக்கு பதினீரா தருது. இப்ப தண்ணி அது எடுத்துக்குது. இந்த 100 அடி, இந்த 300 அடி, இதை ஒரு மனுஷன் வீட்டுல செய்யணும்னா எத்தனை மோட்டர் போடணும்? 3 HP 4 HP மோட்டர் போட்டாதான் அந்த தண்ணி அங்க இருந்து இழுக்க முடியும், இங்க கொண்டு வரும். இப்ப அந்த தண்ணியை இழுத்துட்டு தென்னை மரம் இப்ப மேல ஏத்துது. மேல எத்தனை அடி? 100 அடி உயரம். இதெல்லாம் யார் செஞ்சது? இறைவனுடைய படைப்பு இல்லையா? அந்த மேல அந்த 100 அடிக்கு ஏற்றணும்னா அதுக்கு ஒரு மோட்டர் போடணும். கீழே ஒரு 100 அடி, மேல ஒரு 3 அடி. அப்போ 200 அடி அந்த தண்ணி எடுக்கிற இன்புட் அவுட்புட் உள்ள ஒரு மோட்டர் போட்டாதான் அந்த தண்ணியை கொண்டு போய் மேல சேர்க்கணும். அப்பேற்பட்ட அந்த நீரை சாதாரணமா தினந்தோறும் ஒரு தென்னைமரம் செஞ்சுட்டு இருக்குது. அப்போ அந்த மனுஷ பிறவி எதுக்கு? அந்த தென்னை மரத்துக்கு ஈடாகுமா அந்த மனித பிறவி? நீங்க முடிவு பண்ணீங்க. சரி, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோமா? இப்ப ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம், சாமி தரிசனம் பண்றோம், ஒரே மாதிரி இருக்குமா? ஒருத்தருக்கு ஒரு குணம். நம்ம MMDல கோபி இருக்கார். கோபி தெரியும் உங்களுக்கு எல்லாம், அதனால அந்த பேர் சொல்றேன். அவர் வீட்டுல ஒரு மாமரம் இருக்குது. இந்த மாம்பழ சீசன்ல அவர் வீட்டு பக்கம் போனோன்னா ஒரு 10 மாம்பழம் கொடுப்பார். அருமையா இருக்கும். அந்த மரத்துல இருக்கிற அவர் கொடுக்கிற அந்த 10 மாம்பழமும் ஒரே சுவைதான், 10 சுவை கிடையாது. அந்த மரம் கொடுக்கிற மாங்கனிகள் அத்தனையும் ஒரே சுவையில் இருக்குது. இப்ப ஒரு அம்மாவுக்கு 9 குழந்தைங்க. இப்படி வந்துடலாம், மனித பிறவிக்கு வரலாம். ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 9 குழந்தைங்க. அம்மா குழந்தைங்கலாம் எப்படிமா இருக்குதுன்னு போய் கேட்டேன். அது சொல்றாங்க 9 மாதிரி. புரியுதுங்களா? நீங்க சிரிச்ச 9 இல்ல, நீங்க சிரிச்ச 9, அதை நான் சொல்லல. 9 மாதிரியா இருக்குது. ஒண்ணுக்கு குணங்கள் வேற வேற இருக்குது. இதுதான் நம்மளுடைய மானுட பிறவி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம சிவபெருமான் கிட்ட நம்ம போனோம். சரி, நீ எப்ப பாரு சிவபெருமான் சொல்ற, யாரு அந்த சிவபெருமான்? யார் அந்த சிவபெருமான்? என்ன பண்ணார்? அவர் என்ன பெருசா ஏதாவது பண்ணிட்டாரா? என்ன பண்ணார் கேட்பாங்க இல்லையா? என்ன பண்ணார் அவரு? அப்ப நம்ம சொல்லணும். வேத திரிபுரம் செத்த வில்லி வேடுவனோடு கடிநாய்கள் சூழ, அந்த திரிபுரங்களை எரித்த சிவபெருமான் காட்டுக்குள்ள அந்த கடி நாய்களோட வேட்டைக்கு வராரு, பரிவேட்டைக்கு வரார். அவரு கூட யார் யார் இருக்காங்க தெரியுமா? ஏவல் செய்யும் தேவர்கள் முன்னே. அவர் அப்படி பார்த்தாருன்னா எல்லா தேவர்களும் ஓடி சாமி அப்படின்ட்டு கை கட்டி நிற்பாங்க. நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிற்பாங்க முன்னாடி. ஏவல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில். அந்த வேட்டை நாய்களை கையில பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள அப்படி நடந்து வராரு. அவருக்கு பின்னாடி தேவர்கள் எல்லாம் நடந்து வராங்க.
சாமி அப்படி பார்த்தாருன்னா அடுத்த நிமிஷம் அவர் எதுக்கு பார்க்கிறாரு தெரிஞ்சு செஞ்சிருவாங்க. சாமிக்கு ஏவல் செய்யற தேவர்கள், சாமிக்கு ஏவல் செய்யற தேவர்கள் பின்னாடி வராங்க. சாமி அப்படி போயிட்டு இருக்காரு. அங்க சாமி ஒரு காட்சி பார்க்கிறார். எம்பெருமான் தான் இயங்கும் காட்டில் உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன். உண்ட பன்றி, ஏன்னா அம்புன்னு அர்த்தம். அங்க ஒரு பன்றி காட்டுல இருக்குது. அது ஒரு வேடு, அந்த பன்றி அடிச்சுட்டான் வில்லால. அந்த தாய் பன்றி அடிபட்டு விழுந்துச்சு. அந்த உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி, எந்தை பெருந்துரை ஆதி கேவலம் பின்னாடி நிக்கிறவன கண்ட கட்ட என்ன வேணா செஞ்சுட்டு போவான். சாமி என்ன பண்ணாதுமா, கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரால் ஆவாரே. அன்னைக்கு பாலுக்கு குழந்தை ஆடும்போது ஒரு பால் கடலே கொடுத்தார். இங்க வந்து தாய் பன்றி அடிபட்டு கிடக்குது. அதனுடைய பன்றியினுடைய குட்டிகள், அந்த பன்றியினுடைய குழந்தைகள் பால் குடிக்கிறதுக்கு முடியாத பசியில இருக்குதுன்ட்டு அந்த சாமி வந்து அந்த தாய் பன்றியா மாறி, தாய் பன்றியா மாறி கேவலம் கேளலுக்கு இறங்கி தாய் பன்றியாகி பால் கொடுத்த ஈசண்டாய சாமி. இப்படி சொல்லணும். முப்புறத்தை எரிச்சாரு, திருப்புறத்தை எரிச்சாரு, காலனைய உதைச்சாரு, அதெல்லாம் விட்டுடுங்க. எங்க இறங்கி வந்தாரு பாருங்க. வேற யாரு இறங்கி வருவாங்க உலகம்? ஒரு பன்றிக்கு தாய் பன்றியாக இருந்து பால் கொடுத்தவன் நம்ம பரமன். அவனுடைய புகழை நம்ம பேச வேணாமா? பேசணுமா இல்லையா? பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். நீ பிறந்ததுக்கே பிரோதம் சொல்றார் சிவபெருமான. பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அப்போ சிவபெருமான் நம்ம டெய்லி பேசிட்டு நமக்கு தினந்தோறும் பிறந்த நாள். அப்படித்தானே? எதிர்மறை அப்படித்தானே? அவரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். பேசின நாள் வந்து நமக்கு தினந்தோறும் பிறந்த நாள். அந்த திருவார்த்தையில எடுத்து பாருங்க. திருவார்த்தையில 6வது பாடல் அது. கேவலம் ஏழலுக்கு தாயாய் இருந்து பால் கொடுத்த சிவபெருமான் நம்ம பெருமான். ஆதிக்கு ஆதி, அவனுக்கு மேல வேற யாரும் கிடையாது. வேற என்ன விசேஷம் சொல்லுங்க? வேற என்ன சிவபெருமான் மேல விசேஷம்? வேற என்ன சொல்ல போறீங்க? அவர் ஊர் எதுப்பா? இப்ப என் ஊர் வந்து இப்ப எல்லாம் கேட்டா சொல்றீங்க புட்டப்பட்டியா? இன்னைக்கு சாய்பாபா பிறந்த நாள், 99வது பிறந்த நாள். அதனால புட்டப்பட்டின்னு சொல்றீங்களான்னு பார்த்தேன். உத்தரகோசம் மகை எப்படி சொல்றீங்க? யார் சொன்னாங்க? அம்மா மாணிக்கவாசன் சொல்றாரு, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் விட்டார் ஆறு, அவனுக்கு ஏது ஊரு அவனுக்கு ஏது பேருன்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க உத்தரகோசம் மங்கைன்றீங்க சொல்றாருல. எத்தனை இடத்துல சொல்றாரு உத்தரகோசம் மங்கை? நாங்க கேள்வி பதில் இருக்குது. நான் இப்ப சொன்னா எழுதிடுவீங்க. அதுதான் பேப்பரை பதில வாங்குறேன். இப்ப எப்படி வாங்குறது? இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கே வந்துட்டோம். என்ன கிடையாது, முதல்ல வாங்கிருக்கலாம். இப்ப எல்லாம் கள்ள மார்க்கு தான் போடணும். மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாயின்றாரு. அவன் ஊரு கிடையாது, பேரு கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அணி கிடையாது. ஆணாகி பெண்ணாகி அலியாகி எல்லாத்தையும் அவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெருஞ்சோதி. முதல்ல எதுன்னு கேட்டா அவன் தான், முடிவு எதுன்னு கேட்டா அவன் தான், நடுவு எதுன்னு கேட்டாலும் அவன் தான். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி. நம்ம 12ஆம் திருமுறை ஆசிரியர் என்ன சொல்றாரு? ஆதியாய் நடுவுமாய் அளவில்லா அளவுமாய் ஜோதியாய் உணர்வுமாய் தோன்றிய பொருளுமாய். ஆதியாகி நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி சோதியாகி உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாய் பெண்ணாகி ஆணாகி. இது சாமியினுடைய தகுதி. இப்போ அவனுடைய ஊர் என்ன சொல்றார்? கீர்த்தி திருவள்ளுவர்ல சொல்றாரு, பாண்டி நாடே பழம்பெதியாக. 118வது லைன்ல சொல்றாரு, பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு. அப்போ சேர நாடுன்னா எது? கேரளம்.
எல்லாம் அப்புறம் கொடுங்க. சேர நாடுன்னா கேரளம், அருள்மிகு ஸ்ரீ கொழுந்த நாயகி அம்பாள் உடனுரை ஒத்தாண்டீஸ்வரர் திருக்கோயிலில் இருந்து தெய்வீக இசைக்கடிகாரம் ஒலிக்கும் நேரம். தகவல்ல 118வது வதியில சொல்றாரு சாமி, பாண்டி நாடே பழம்பதியாகி. அப்ப சாமிக்கு ஊர் எது? பாண்டிய நாடு. அப்ப முதல்ல சொன்னீங்க உத்தரகோசம் மங்கைன்னு. 120வது வரியில சொல்றாரு உத்தரகோச மங்கையே ஊரது ஆக. அப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். கரெக்டா? இந்த உத்தரகோச மங்கைன்ற ஊர் எங்க இருக்குதுன்னா பாண்டிய நாட்டில் இருக்குது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாட்டில், சேர நாட்டில் இருக்குது. அதுக்குள்ள கொஞ்சம் குழம்பிட்டார் ஆபீசர், அப்பா சொல்ற போது புரியுதுங்களா? 120வது வரியில சொல்றாரு உத்தரகோச மங்கை ஊரது ஆக. 146வது வரியில சொல்றாரு ஒளிதரு கைலை உயர்கிழவோனே. அந்த கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் அவன் விரும்பி இந்த பூலோகத்துல வந்து உறைந்த இடம் திரு உத்தர கோச மங்கை. எல்லாம் புரிஞ்சுங்களா? திரு உத்தரகோச மங்கை தான் சிவபெருமான் வந்து கைலாயத்திலிருந்து வந்த இடமா. இப்ப ஒரு இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, குழந்தைங்கள்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டில் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே சிட்டிசன் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கையில் இருக்கிற பொருள் படத்தில் அங்கே ஒரு வீட்டை வாங்குவாங்க. அவருக்கு ஒரு விசா கிடைக்கும். அமெரிக்கா போயிட்டாங்கன்னா அமெரிக்காவில் விசா, ஆஸ்திரேலியா போனால் ஆஸ்திரேலியா விசா. அந்த மாதிரி சிவபெருமான் அந்த கைலாயத்திலிருந்து இறங்கி வந்து அவரு தேர்ந்தெடுத்த இடம் திரு உத்தர கோச மங்கை. சரி, அந்த உத்தரகோச மங்கைன்னா என்ன பொருள்? என்ன பொருள் கேள்வியில் இருக்குது. இப்ப எல்லாம் டிக் பண்ணீங்க, நான் தான் எழுதுனேன்ட்டு. இன்னைக்கு யாருக்கும் புக்கு கிடையாது, முதல்ல வாங்கியிருக்கணும். திருன்னா அழகுன்னு பேர். திருன்னா அழகு, உத்திரம்னா ரகசியம். உத்திரம்னா ரகசியம். எப்பா நீ உத்தரவாதம் கொடுக்குறியா? உத்திரம். உத்திரம்னா ரகசியம். கோசம்னா கோசம்னா என்ன? திருன்னா அழகு, உத்திரம்னா என்ன சொன்ன? உத்திரம்னா திருன்னா என்ன? இப்பதானே சொன்ன. திருன்னா என்ன? உத்திரம்னா என்ன? ரகசியம். கோசம்னா என்ன? சொல்லுதல். காதுல சொல்றார் சாமி. யாருக்கு? மங்கை அம்பாளுக்கு சொல்ற. திரு உத்தரகோசையில இருக்கிற அந்த அம்பாளுக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணின இடம். அதனால அது பேரு திரு உத்தர கோச மங்கை. அதுல ஒரு கேள்வி இருக்குது ஆச்சுங்களா? அந்த பிரணவ மந்திரத்தை சொன்னார். முதல் முறையா அம்பாளுக்கு சாமி எங்க உபதேசம் பண்ணாரு? முதல் முறையா அம்பாள் கேட்கிறான், அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அப்ப சாமி என்ன பண்றாரு? சொல்றேன்னு காலம் தாழ்த்துறார். எப்பவுமே வீட்டுல வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளை விடவே மாட்டாங்க வீட்டுல. பெண்கள் அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமா ஆமா. இப்ப சாமி கிட்ட கேட்டாங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்ட்டு. அது சொல்ற, அது வந்து ரொம்ப ரகசியமா, அது சொல்லக்கூடாது. இல்லை, எனக்கு சொல்லித்தான் ஆகணும். சரி வா போலாம், ஒரு தனிமையான இடத்துல அவனுக்கு சொல்ற வாழ்ந்து சொல்லிட்டு அம்பாளும் சாமியும் விடை மேல ஏறி அப்படியே கைலாயத்துல வராங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல அந்த விடை மேல இருந்து இறங்குறாங்க.
அந்த இடத்துல விடை இறக்கிறாங்கன்னா விடை இருக்குது, கழுத்துல பாம்பு இருக்குது, சந்திரம் இருக்கு. அது ரகசியம் இல்லையா? அம்பாள்கிட்ட சொல்லும் போது இவங்கெல்லாம் கேட்டுருவாங்க, ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. அதனால அப்படியே வந்தாலும் ஒரு இடத்துல விடையிலிருந்து இறங்குறாங்க அம்பாளும் சாமியும். இறங்கி அந்த விடையை கயத்தாலும் ஒரு இடத்துல கட்டி வைக்கிறாங்க. அந்த இடம் தான், அந்த இடத்துடைய பேர் பெகல்காம். பெகல்காம், பெகல்னா நந்தின்னு பேர். பெகல்காம் அந்த இடத்துல கட்டி வைக்கிறார். கட்டி வச்சுட்டு கொஞ்ச தூரம் அப்படியே அம்பாளும் சாமி அப்படி நடந்து போறாங்க. இன்னும் கொஞ்ச தொலைவு போன உடனே மேல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவரை எடுத்து கீழே வைக்கிறார். அந்த இடத்துக்கு பேரு சந்தன்வாடி. சந்தன்வாடியில சாமி நிலவை இறக்கி வச்சார். இன்னும் கொஞ்சம் தொலைவு போறார். அப்படி பாக்குறாரு, உடம்பெல்லாம் நாகாபரணம், அப்படியே நாகாபரணத்தை எல்லாம் கழட்டி வைக்கிறார். அந்த இடத்துடைய பேரு சேஷ்நாத். சேஷ்நாத். அங்கிருந்து திரும்பி அம்பாளு சாமி அப்படியே நடந்து போறாங்க. ஒரு பெரிய கேவ், குகை. அந்த குகைக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு சாமி பிரணவ மந்திரத்தினுடைய ரகசியத்தை அம்பாளுக்கு சொல்லும் போது அம்பாள் அப்படியே தூங்கிடுறாங்க. அவங்க கேட்க கூடாதுன்றது சாமியினுடைய உத்தரவு, அதனால தூங்க வச்சார் சாமி. ஆனா அங்க கேட்டது ஒரு புறா கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த கேவல் இருக்கிற புறா ஒண்ணு அதை கேட்டுக்கிட்டு அது புறா இருக்குதுன்னு கத்தம். அம்பாள் கேட்கிறாருன்னு சாமி முழுசா சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு அம்பாளை பாக்குறாரு. அம்பாள் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தட்டினாரு, என்னம்மா எல்லாம் கேட்கியா? ஐயா நான் தூங்கிட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் கொட்டினது மேல பார்த்தா புறா. அந்த புறாவினுடைய வம்சம் மட்டும்தான் இன்னைக்கு அமர்நாத்தில் இருக்குது. வேற எந்த புழு பூச்சி அங்க கிடையாது. சாமி அம்பாளுக்கு முதல்ல ரகசியம் சொன்னது அமர்நாத் பனி குகைலிங்கம் போவோம் இல்லையா, எல்லாம் அங்கதான் முதல்ல அந்த ரகசியத்தை சொன்னார். அங்க கேட்காத அம்பாளுக்கு திரும்பி உத்தரகோச மங்கையில சொன்னார். உத்தரகோச மங்கையில போனா இன்னும் ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்குது, அங்க போனா பார்க்கணும். 63 நாயன்மார்ல 63 நாயன்மாரையும் நம்ம தான் ஆலயத்துல மேல கோபுரத்துல வச்சிருக்கோம். ஆலயத்துல சாமிக்கு நிகரா, சாமிக்கு எதிரில் இருக்கிற தகுதி அவங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கு இல்லை. 63 நாயன்மாரும் சாமிக்கு நிகரா இருப்பாங்க எதிரில். மயிலாப்பூர்ல 63 விழா அவ்வளவு விசேஷம், கடல் போல கூட்டம் இருக்கும். அந்த 63 பேர்ல ஒருத்தர் மங்கையர்க்கரசியார். அந்த மங்கையர்க்கரசியார் எங்க இருக்காங்க சொல்லுங்க? அந்த சைவத்தை வளர்த்த மதுரை கூன்பாண்டியனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார சாமி அன்னைக்கு அவ்வளவு சைவத்தை அழைக்கிறதுக்கு அவ்வளவு பண்ணாங்க இல்லையா? அந்த சாமி அவங்களை கொண்டு போய் எங்க வச்சார்? இனிமேல் போன பாருங்க, உத்தரகோச மங்கையில் இருக்கிற அம்பாள் சன்னதி பக்கத்துல இருப்பாங்க அந்த மங்கையர்க்கரசி தாயார். 23 நாயன்மார்ல சாமி கூடவே உட்கார்ற பாக்கியம் 3 பேருக்கு கிடைச்சது. 3 பேருக்கு கிடைச்சது. யாரு? ஒருத்தர் சொல்லிட்டேன், மங்கையர்க்கரசியார். உத்தரகோச மங்கை பொண்ணு அம்பாள் சன்னதியில அவங்கள பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. அடுத்தது 2 பேர் யாரு? காரைக்கால் அம்மையார். எங்க உட்கார்ந்துருக்காங்க சாமி? திருவடிக்கல திருவாலங்காட்டுல உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, திருவாலங்காட்டுல சாமி திருவடிக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க. கேட்கிறார் சாமி, கேட்கிறார். ஆமா, இங்க இருந்து போறான். எப்படி கேட்கிறா? பேய் உருவம் கொண்டு போறான். நம்ம கேட்போமா பேய் உருவம்? கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவன் குடும்பம் நடத்துறான். அவனை போய் காரைக்கால் மேர் பாக்குறாங்க. அந்த அவருடைய காரைக்கால் மேருடைய கணவன் அப்படியே காலில் விழுந்துடுறான். தனத்தன் தானே பேர், தனத்தன் தானே என்னுடைய கணவன், நீங்க என் காலில் விழக்கூடாது, எந்தீங்க என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க? இல்லை, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இதோ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பேரு உன்னுடைய திருநாமம் தான் விட்டுருக்கேன். ஏன் எப்படி பண்ணீங்க? நீங்க கணவன் குடும்பம் நடத்துற அளவுக்கு நீங்க இல்லை, நீங்க தெய்வ பிறவி நீங்க, அதனால நான் அந்த முடிவு எடுத்தேன். அந்த காரைக்கால் அம்மையாருடைய காலில் அந்த தனத்தன் விழுந்த இடம் எது? எங்க இருக்குது சொல்லுங்க? எந்த ஊரு? அதுவும் பாண்டி நாடு. எங்க? இல்ல, காரைக்கால் மாங்கனி திருவிழா நடக்கும். எங்கன்னு கேட்டா குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினத்துல காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு கோயில் இருக்கு. அந்த குலசேகரப்பட்டினத்துல தான் சந்திக்கிறாங்க 2 பேரும். அது அப்ப அவ்வளவு பெரிய பட்டினமா. அங்க போய் காலில் விழும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல நீங்க என்னுடைய கணவன் காலில் விழக்கூடாது.
அம்மா கையெழுத்து கொடுங்கம்மா, நீங்க தெய்வ பிறவி, உங்க குடும்பம் நடத்த முடியாது, நீங்க வணங்க வேண்டியவங்க. அதனால உடனே அப்படியே பாக்குறாங்க, அங்க இருந்து அவங்களுக்கு கைலாயம் தெரியுது. பாக்குறாங்க, பார்த்து என்ன நினைக்கிறாங்க, இந்த அழகெல்லாம் உனக்காக என் கணவனுக்காக வச்சிருந்தேன், கணவன் வேண்டான்ட்டான், இப்ப நான் என்ன பண்றதுன்ட்டு ஒரு பதிகம் பாடுறாங்க. தொங்கை திறங்கி நரம்பு எழுந்து. அதுக்கு முன்னாடி ஒரு பதிகம் பாடுறாங்க, என்ன சொல்லுங்க? பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் சிறந்து நின் சேவடியே சிந்திக்க பெற்றேன், நிரந்தரங்களும் மைஞான கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர். இந்த பிறவி பிணியை நான் எப்ப தீர்க்கிறது? பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் சிறந்து நின் சேவடியே சிந்திக்க பெற்றேன். அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. அம்மா அவங்களுக்கு எத்தனை பேரு? 5 தாய். 5 தாய்னா அவங்க அப்பாவுக்கு 5 பொண்டாட்டியான்னு கேட்காதீங்க. ஒருத்தர் குளிக்க வைக்கிறதுக்கு, ஒருத்தர் நடைப்பயிற்சி பண்றதுக்கு, ஒருத்தர் அவங்கள அழகுபடுத்துறதுக்கு, ஒருத்தர் சோறு ஊட்டுறதுக்கு, ஒருத்தர் தூங்க வைக்கிறதுக்கு, அது மாதிரி 5 பேர். செவிலி தாயார், ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு தமிழ்ல சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஆமா, 5 ஸ்டாஃப் நர்ஸ் தமிழ்ல தான் சொல்றேன். காரைக்கால் மேல் அப்படி வளர்ந்தவா, அவ்வளவு பெரிய செல்வந்தர் வீட்டு பொண்ணு கடைசி நேரத்தில் சொல்றான், எனக்கு கணவன் மேல என்ன இல்லை, அப்பா அம்மா என்ன இல்லை, சொத்து பத்து ஆசை இல்லை. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், என்னைக்கு பிறந்தனோ அன்னையிலிருந்து ஒன்னதான் நினைச்சிருந்தேன். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் சிறந்து நின் சேவடியே சிந்திக்க பெற்றேன், நிறந்தைகளும் மைஞான கண்டத்து வானோர் பெருமானே. வானோர்களுக்கெல்லாம் தேவன் நம்ம சாமி. வானோர் பெருமானே எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடம் அப்படின்ட்டு சாமியை கேட்ட உடனே உடம்புல இருக்கிற சதைகள் எல்லாம் அப்படியே உருகி போச்சு. இப்ப நிக்கிறாங்க, ஒரு தோல் போர்த்துன ஒரு எலும்பு உருவம் நிக்குது. அப்படியே தோல் போர்த்துன எலும்பு உருவம் அப்படியே நிக்குது. அப்போ ஒரு பதிகம் பாடுறாங்க. தொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகன் வெண்பயில் வைத்து பங்கி சிவந்தரு பற்கள் நீண்டு பரடு நீள் கணை காலோர் பெண் பேய் தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீச அங்கம் குளிர்ந்து அனலாடு எங்க அப்பனிடம் திரு ஆலங்காடு. அந்த பதிகம் அங்க பாடுறாங்க. பாடிட்டு நேரம் கைலாயத்துக்கு போறாங்க நடந்து. அவங்களுக்கு ஒரு காத தூரம் தான். கைலாயம் போயிட்டாங்க. கைலாயத்தில் போகும்போது சிவபெருமான அம்பாவும் நவமணி பீடத்துல அந்த விடை மேல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க வராங்கன்றது அவருக்கு தெரியாதா? இந்த பதிகம் கொலை செய்யப்பட்ட பதிகம் பாண்டான்ற சாமிக்கு தெரியாதா? சாமி யாரு தெரிஞ்சும் தெரியாத இருப்பார். இந்த ரோட்லயே போவான், ஆனா உள்ள வந்து சாமியை பார்க்க மாட்டான், சாமி பார்க்க மாட்டான். அவரையும் சாமி பார்த்துட்டு இருப்பார். என்ன கேட்பார் தெரியுமா? நீ என்ன பார்க்கலையே, நாசமா போக சொல்லுவாரா? அவன் போறான் பாரு, நல்லாரு நல்லாரு உள்ள இருந்து சொல்லுவார். அதுதான் சிவபெருமான். தாயினும் சிறந்த தயவான தத்துவம் சிவபெருமான். தாயோட சிறந்தவன். தாய் கூட பசிக்குதுன்னு அழுதான பால் கொடுப்பான். அவன் அதுக்கு மேல அவன், அதுக்கு மேல சாமி. இப்ப அங்க போறாங்க, காரைக்கால் மேல இப்படி வராங்க. இவங்க 2 பேரும் அந்த கைலாயத்துல நவமணி பீடத்துல உட்கார்ந்துருக்காங்க. விடை மேல அப்படி பார்த்து அம்பாள் தான் கேட்கறாங்க, சாமி ஏதோ ஒரு உருவம் வருது, என்ன அது? ஒரு உருவமா தெரியுது. என்ன சாமி சொல்றார், இதுதான் எங்க சாமி, எங்க சிவபெருமான் இவர் தான். இவள் நம்மை பேணும் தாய். அவனுக்கு அம்மா அப்பா கிடையாதுன்னாங்க இல்லையா? காரைக்கால் எம்மையார வாயை திறந்து சொல்ற, இவதான் என்னுடைய அம்மா. அம்பாளுக்கு சொல்றாரு, இவள் நம்மை பேணும் தாய், நம்மை பேணும் தாய். உடனே மேல அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்களா? இறங்கிட்டாங்க கீழே, சாமி இறங்கிட்டாங்க. அடுத்து என்ன கேட்பாங்க? தாய் தனியனை பார்த்து என்ன கேட்பா? தாயை பார்த்து தனியன் என்ன கேட்பா? சாமி கேட்கிறாரு, அம்மா சுகமாக வந்தனையோ, வழியில் ஏதாவது இடைஞ்சல்? சாமி பார்த்துட்டு போய் ஏதாவது இடைஞ்சல் வருமா? இவர் கேட்கலாமா? இவரு அதாவது கேட்கிறார். தாய் பார்த்து இருக்கிற, சுகமாக வந்தனையோ, ஐயா வந்துட்டயா, சரி ஏது வேண்டும் கேள். கேட்க சொல்றாரு. என்ன வேணும் கேள். ஒரு குழந்தைக்கு பால் கடலை கொடுத்தவர், பண்டிக்கு தாய் பண்டியா பால் ஊட்டினவர், என்ன கேட்டாலும் கொடுத்திருப்பார். சொல்ல என்ன வேணும் கேள். அவ கேட்கிறா,
பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும். இனிமேல் நான் பிறக்க கூடாதுப்பா, நான் அப்படியும் நான் பிறந்துட்டேன்னா உன்னை மறவாமை வேண்டும். இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் கேட்கிறார்ல, ஐயா நான் போய் பூமியில பிறந்து நான் வளர்ந்து வரும்போது உன்னை மறந்துட்டேன்னா நீ என்ன தடுத்தாட்கொள்ளணும் கேட்கிறாரா இல்லையா? இதுதான் அடியார்கள். இவங்களதான் சொல்றது, வாழையடி வாழையாய் வரும் அடியார் திருக்கூட்டங்கள். இவங்கெல்லாம் வந்துட்டே இருப்பான். காரைக்காலம் நேரம் எங்க இருக்காங்க நம்ம கூட, நமக்கு தெரியல, நமக்கு தெரியல, இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு ஏது பூத உடலோடல போனாங்க, உடலை விட்டுட்டு போகலையே. ஒளி உடல் அவங்களுக்கு, ஒளி உடல் அப்படியே மறந்துடுவாங்க. இப்போ சுந்தரமூர்த்தி சாமியும் கேட்கிறார் சாமி கிட்ட, அதனாலதான் தடுத்து ஆட்கொள்றாரு. எங்க திருவண்ணைநல்லூர்ல தடுத்து ஆட்கொள்றார். இப்போ காரைக்காலம் இருக்கிறாரு, எனக்கு பிறவாமே வேணும், நான் இனிமேல் பிறக்க கூடாது. அப்படியே தப்பி தவிர ஏதாவது செஞ்சு நான் பிறந்துட்டேன்னா உன்னை மறவாமே வேண்டும். வேற என்ன வேணுக்கு மீண்டும் வேண்டும். திருப்பிக்கார இன்னும் ஒண்ணு இருக்குப்பா, என்ன சொல்லு? அரவா நீ ஆடும் பாதத்தின் கீழ் இருக்க என்றார். உன் திருவடிக்கு கீழே இருக்கிற நிழலை கொடு. திருப்பி நான் பிறந்துட்டேன்னா நான் உன் திருவடிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற பாக்கியத்தை எனக்கு தான். ஓகே, எஸ் ப்ரொசீட். முடிஞ்சு போச்சு. நேர திருவாலங்காட்டுக்கு போக சொல்றார். திருவாலங்காட்டுல போய் அந்த சிவபெருமான் தன்னுடைய திருநடன காட்சி அவங்களுக்கு கொடுத்து, அரவா நீ ஆடும் போது உன் பாதத்தின் கீழ் இருக்கின்றார். அப்ப அவங்க ஆசை என்ன? உன்னுடைய திருநடன காட்சி நான் பார்க்கணும். உள்ள வச்சுட்டாங்க ஒரு விண்ணப்பத்தை, நான் திருப்பி பிறக்க கூடாது, பிறந்தா உன்னை மறக்க கூடாது. இன்னொரு விண்ணப்பம் சொல்றேன், நீ ஆடுறத நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். விண்ணப்பம் வச்சாச்சா? எவ்வளவு பெரிய விண்ணப்பம் பாருங்க. அப்படியே திருவாலங்காடு போ. திருவாலங்காட்டுல சாமி பாதத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற பாக்கியத்தை பெற்றவங்க நம்ம. மூணாவது அடியார் யாரு? மாணிக்கவாசக பெருமான். மாணிக்கவாசக பெருமானை கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டார் சாமி. சிதம்பரத்தில் பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் சாமி கூட வருவார். அம்பாள் வருவாங்க, சாமி வருவாரு, சண்டிகேஸ்வரர் வருவாங்க, நம்ம மாணிக்கவாசகர் சாமியும் கூட வருவார். இன்னும் ஒருத்தர் இருக்கார். 4 பேர் மொத்தம். ஒருத்தரை விட்டுட்டேன். யார்? 4வது ஆள் யார்? 4 பேர் தான் சிவபெருமான் சன்னிதானத்தில் இருக்கிற தகுதி பெற்றவங்க. இல்ல, கண்ணப்ப நாயனார். திருக்காலத்தி போனீங்கன்னா திருக்காலத்தி அப்பனை தரிசனம் பண்ணோன்னு ஒரு வலது பக்கம் பார்த்தா கண்ணப்ப நாயனார் உட்கார்ந்துருப்பார். அவரை கூட்டி என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார், என் வலது பக்கம் உட்கார். 4 பேருக்கு சாமி அந்த தகுதியை கொடுத்திருக்கார். 4 பேருக்கு தான். ஒண்ணு மங்கையர்கரசியார், மாணிக்கவாசகர், காரைக்கால் அம்மையார், கண்ணப்ப நாயனார். 4 பேருக்கு சாமி. அந்த தகுதியில் நமக்கு வருமா? அப்ப நம்ம டெய்லி சாமி கும்பிடுறோம், என்ன பலன் நமக்கு சாமி கொடுப்பார்? பதிகம் பாடுறோம், எல்லாம் பண்றோம், என்ன கொடுப்பார்? அன்னைக்கு வேற வினைகள் எல்லாம் அன்னைக்கு தொடச்சு விட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம கிட்ட வினைகள் சேராத வண்ணம் சாமி பார்த்துப்பார், சேராத வண்ணம் சாமி பார்த்துப்பார். அதுக்காக தான் தினந்தோறும் இந்த பித்தளை பாத்திரத்தை தொலைக்கிட்டு இருக்கோம். நம்மளது என்ன உடம்பு? பொண்ணு உடம்பா? பித்தளை உடம்பு. திருநீர் போட்டு தொலைக்கிட்டு இருக்கோம் டெய்லி. தொலைக்கனா பல பலான்னு இருக்கும், தொலைக்கலனா கஷ்டம். அந்த கஷ்டம் வரக்கூடாது. நம்ம நாயை விட கேவலமான பிறவி நம்மளது. நாயி நாயி நாயின்னு மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் எத்தனை இடத்துல சொல்றாரு? 68. கரெக்டா? கரெக்டா? எண்ணி பார்த்துட்டீங்களா? எப்போ எண்ணீங்க? பின்னாடி எழுதியாச்சு. கன்ஃபார்மா? 68. 69 இடத்துல சொல்றாரு தன்னை நாயி நாயி நாயின்னு. ஒரு இடத்துல நீங்க ஏன் அதை விட்டுருவீங்கன்னா
பட்டின்னு சொல்லுவார். பட்டி, பட்டின்னா நாயின்னு அர்த்தம். அது மலையாளத்துல பட்டி. மலையாளம் பேசுறவங்கள்ட்ட போய் பட்டின்னா பலார்னு அடிச்சிருவான். நாயின்னு பேர் அது. அப்ப அதை சேர்த்தீங்கன்னா 69 இடம். அதுல வெறும் நாயின்னு சொல்றாரு. அவர என்னென்ன நாய் சொல்றாரு? வெறும் நாயின்னு எத்தனை சொல்றாரு? வெறும் சாதாரண நாய் 49, கடைப்பட்ட நாய், நாயிலையும் உதவாத நாய், கடைப்பட்ட நாய் 3, கொஞ்சம் கூட வெக்க இல்லாத நாயின்னு சொல்றோம், அதுல 1, குட்டி நாய் பப்பி, அந்த சிறு நாய் 1, தெருவெல்லாம் அலையிற நாய் பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த தெரு நாய் 1, மாமிசம் மட்டுமே சாப்பிடுற புலையர்கள் வாழ்ற இடத்துல வாழ்ற புலை நாய் 1. எப்பா எங்க மாஸ்டர் சொல்ல, அந்த நாய் கருப்பு நாய் பொல்லாததுன்னு, அந்த பொல்லாத நாய் 2, ஒண்ணுக்குமே உதவாத அடி நாய் 4. ஊர் நாய் 1, பட்டி 1, பொல்லாத நாய் 2, புலை நாய் 1, சிறு நாய் 1, அலை நாய் 1, நாணமில்லாத நாய் 1, கடி நாய் 1, கடைப்பட்ட நாய் 3, சாதாரண நாய் 49. இனிமேல் நாயின்னு யாராவது திட்டினா யாரும் கோச்சுக்க வேணாம். ஏன்னா அவரே மாணிக்கவாசல் பெருமான் சொல்லிருக்காரு, இவ்வளவு நாய் பொழப்புப்பா என்னது, இவ்வளவு நாய் பொழப்பு என்னது, இவ்வளத்திலிருந்து என்னை காப்பாத்தின, தாய் கருவில இருந்து காப்பாத்தின, அதுக்கப்புறம் படிப்பறிவு கொடுத்த, என்னை தடுத்தாட்கொண்ட, தானே தலையளித்து அவர் தானே சிவபெருமான் திருவடி கொடுத்து அவரை காப்பாத்துறார். அது பண்ண இப்ப நான் அந்த பிறவி எடுத்துட்டேன். இந்த பிறவியில் ஒரு தென்னை மரம் சொன்னேன். மரமா பிறந்தாலும் கூட அதுல நல்ல மரம் கெட்ட மரம் இருக்குது. எந்தெந்த இடத்துல அந்த மரமா வளர்றோன்றது ஒரு தகுதி இருக்குது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பங்களால ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் இருந்ததுன்னா அதுக்கு நிறைய உரம் கிடைக்கும், நல்ல பாதுகாப்பு இருக்கும். அதே மாமரம் பொதுவில் இருந்ததுன்னா எல்லாம் போற மரம் எல்லாம் கல்ல தூக்கி அடிப்போம். அதே மரம் ஒரு ஆத்து ஓரத்தில் இருந்துன்னு வச்சுங்க, அங்க என்ன பிரச்சனை? ஆத்து ஓரத்தில் என்ன பிரச்சனை? மரத்துக்கு நிலை இல்லாத மரம் அது, அதுக்கு நிலை கிடையாது. நம்மளாம் ஆத்து ஓரத்தில் இருக்கிற மரம். மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், ஆத்து ஓரத்தில் இருக்கிற மரம்பா நான் அப்படி இருக்கேன்னு சொல்றார். நான் அப்படிதான் இருக்கேன்னு சொல்ற நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்றார். ஆத்து ஓரத்தில் இருக்கிற மரத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. காட்டாறுல வெள்ளம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு எப்ப அது விழுவும் தெரியாது. அந்த மாதிரி விழுற நிலையில நான் இருக்கிறேன்பா. இந்த மனித பிறவி எடுத்து நான் அந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்ற. காரூரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய், காரூரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய். அந்த ஆறுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு? நம்மளுடைய ஐம்புலன்களை சொல்றாரு. இந்த புலன்களை அடக்க முடியல. இந்த புலன்கள் எல்லாம் அஞ்சு மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கு இடையில நான் அந்த ஆத்தங்கரை மரமா நிக்கிறேன். அந்த ஐம்புலன்கள்ல மாட்டிக்கிட்டு நாங்க நிக்கிறேன். வேறு உருவோனை விடுதி கண்டாய், ஆத்தங்கரை மரமாய் வேறு உருவோனை விடுதி கண்டாய். இந்த மாதிரி நிக்கிற 5 புலன்களும் 5 வழியில வேலை செய்யுது. நடுவுல மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன். எப்படின்னு கேட்டா ஆத்தங்கரை மரமாய், ஆத்து ஓரத்தில் இருக்கிற மரமா நான் நின்றுட்டு இருக்கேன். எப்ப வேறு மரம் கீழே அடியில் அரிச்சுட்டு போங்க, மரம் சாயுதல்ல. இப்படி இருக்கிற என்னை விட்டுடுவியா? நீ என்னை விட்டுருவியா கேட்கிற சாமிக்கு, என்னை விட்டுருவியாப்பா? என்ன யாரு கேட்கிற? உத்தரகோச மங்கை கரசே வாரூரு பூன்முளையார் பங்கை எண்ணெய் வளர்ப்பவனே, என்ன வளர்த்தவன் நீ. நான் என் நிலைமையை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன நீ கை விட்டுருவியா? அப்புறம் சொல்றாரு, அப்படி நீ கை விட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மாணிக்கவாசகர் என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை நான் திட்டுவேன். ஆமா, நீ என்ன விட்டுறாத.
நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் இப்படி இருக்குது. சாமியோட பேசின தமிழ்மா எதுலையும் கிடையாது. படிக்க படிக்க உணர்வு ஏறும். சொல்றாரு, நீ அப்படி விட்டுருவேன், விட்டா நான் உன்னை திட்டுவேன். என்ன திட்டுவேன்? சிரிப்பிப்பின் சீரும் பிழைப்பை தொழிப்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய். இந்த பொல்லாத வாழ்க்கை, இந்த கவலையான இந்த வாழ்க்கையை நினைச்சு நான் சிரிக்கிறேன். என்னுடைய தொண்டெல்லாம் உனக்கு என்ன சொல்றேன், அப்படி என்னை கை விட்டேன்னா என்னை விடுதி கண்டாய். விடின் விட்டால் உன்னை நான் திட்டுவேன். என்ன திட்டுவேன்? வெங்கரியின் உரிப்பிச்சன், தோல் உடைப்பிச்சன், தச்சு உண்ட பிச்சன், ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன். உன்னை என்ன திட்டுவேன்? நீ இப்பயா நீ அந்த யானையை மத யானையை கொண்டு தோலை போட்டுக்கிட்டனால, அப்புறம் என்ன நீ என்ன நல்ல துணியை கட்டியிருக்க, புலியினுடைய ஆடையை கட்டியிருக்க, உடம்பெல்லாம் பாம்பு வச்சிருக்க. மாணிக்கவாசகர் சார் சொல்றாரு, திட்டு வேலை இல்ல. அப்புறம் என்ன இதெல்லாம் முடிச்சுட்டேங்கன்னா உனக்கு வீடு கிட்ட இருக்குதா? இந்த ஊர் சுடுகாட்டினுடைய எரிப்பிச்சேன். சுடுகாட்டுல இருக்கிறவன் சுடலை எடுத்து பூசின்னு அங்க இருக்கிறவன். அதுக்கப்புறம் தான் அவரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. என்னை ஆளுடை பிச்சர். பாத்தீங்களா, பேசுறதுக்கு அவர் சாமியை திட்டுறதுக்கு நம்ம உரிமை இருக்குது. அதுக்கப்புறம் சொல்ல நம்ம பேர குழந்தைய திட்டிடும், அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு செல்லல நீ பண்ணக்கூடாதுமா. இங்க வராரு அவரு, என்னை ஆளுடை பிச்சர், என்னை ஆண்டு கொண்ட என் பெருமானே. இப்ப விடுவாரா சாமி? என்னுடைய ஆளுடை பிச்சன் என்று சொன்னேன். என்னையும் ஆண்டு கொண்ட சிவபெருமான் நீதான். முதல்ல திட்டுவாராம், யானையினுடைய கரித்தோல் போத்துவன் திட்டு வரான். அதுக்கப்புறம் நீ நல்ல ட்ரெஸ் கூட இல்லைன்னு திட்டு வரான். அதுக்கப்புறம் நீ சுடுகாட்டில் தான் இருக்க, உனக்கு என்ன தெரியும் திட்டு வரான். அதுக்கப்புறம் சொல்லுவார என்னையும் ஆண்டு கொண்டு. அப்ப என்ன இவர் சொல்றதுக்கெல்லாம் சாமி தான் சாட்சின்றார். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? சாமி கிட்ட போய் எதுக்குமே நான் பொறுப்பு இல்லப்பான்னு கையை தூக்கணும். சிவபெருமான் கிட்ட போய் கேட்க வேண்டியது, நீ காலையில நான் உயிரோட இருக்கிறேன், எந்திரிச்சேன், வந்துட்டேன், கையை எடுத்துட்டேன், ஒன்றும் தெரியாது எனக்கு. சாயந்தரம் இரவு இருந்தேன்னா காலில் வரேன், நான் எதுக்கு பொறுப்பு கிடையாதுன்ட்டு அங்க நம்மளை ஆண்டோர் பண்ணிடணும். முழுசா ஒப்படைக்கணும். முழுசா ஒப்படைச்சவங்க தான் சிவபெருமானுடைய திருவடி சேர்ந்தவங்க. நம்ம அப்படியே போய் சரணாகதி அடையணும். அந்த மாதிரி சரணாகதி அடைந்து ஆலய திருப்பணிகள் செஞ்சு தினந்தோறும் ஆலயங்கள் தொழுது, ஆலயத்துக்கு வருகிற அடியார்களை தொழுது வணங்கி புகழ் பெற்றவர் தான் நம்ம புகழ் சோழ நாயனார். துறையூர் ஆள்கின்ற மன்னன் அவர். துறையூர் என்ற பகுதியினுடைய மன்னன் சிறப்பான பணி செஞ்சுட்டு இருக்கார். எதிரியே கிடையாது அவருக்கு. அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கார். ஆலயங்களுக்கு அரணா இருக்கார். ஆலயத்துக்கெல்லாம் அரணா இருக்கிறார் புகழ் சோழ நாயனார். நம்ம எரிபத்தர் சிவகாமி ஆண்டார் கொண்டு வந்த ஆலயத்துக்கு பூஜைக்கு கொண்டு வந்த பூக்குடலைய கீழே தள்ளி விட்ட யானையினுடைய தும்பிக்கையை வெட்டினார் எரிபத்தர். வெட்டினார்ல இல்லையா? சாமிக்கு பூ பறிச்சுட்டு வர்றாரு ஒரு கூடையில. கூடலைம்பாங்க, அது இவ்வளவு நீளத்துக்கு உருண்டையா இருக்கும், ஓலையில பின்னி இருப்பாங்க. அதுல பறிச்சுட்டு அதை குச்சில மாட்டி இப்படி அந்த குச்சை பிடிச்சிட்டு பின்னாடி இருக்கு அப்படி பிடிச்சிட்டு வருவாங்க. இப்பெல்லாம் இல்ல, புரியுங்களா? இப்ப நமக்கெல்லாம் பூ எப்படி வருது தெரியுமா? எப்படி வருது சொல்லுங்களா? பூவே வாங்க மாட்டீங்க சொன்னா. ஆமா, எங்கேயோ இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பஸ்ல போட்டு அனுப்புறான். அந்த பஸ்ஸுக்காரன் மேல லக்கேஜில் போட்டு எடுத்துட்டு வரான். பஸ் மேல கொண்டு வந்து கோயம்பேட்டு பக்கத்துல வந்த உடனே மேல இருந்து தூக்கி போடுறான். அப்பதான் அங்க ஒருத்தன் பான் பராக் தூக்கி வைக்கிறான். அந்த பான் பராக் மேல தூக்கி எறிகிறான். அதை எடுத்து ஒரு ரிச்சால போடுறாங்க. அந்த ரிச்சாக்கு மேல ஒரு அம்மா செருப்பு போட்டுட்டு உட்காந்து பார்த்ததை சொல்றேன். ஒரு அம்மா அந்த ரிச்சா ஓட்டுறவருடைய ரிச்சா சைக்கிள் இருக்குல்ல, அது ஓட்டுறவருடைய மனைவி செருப்பு காலோட அந்த பூ மேல உட்காந்துருக்கா. அங்க போயாச்சு, அந்த பூ இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பூக்கடையில பார்த்து காட்சி சொல்றேன். கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க பக்கெட்ல. அந்த கடைக்காரர் வெளியே உட்காந்து பல்லு தேய்ச்சாரு. அந்த பல்லு தேய்க்கும் பிரஷ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த தண்ணியில படுது. அதுல இருந்து எடுத்து முகம் கழுவினார், வாய்ப்பு பிடிச்சாரு.
அதுக்கப்புறம் அந்த முதலாளிக்கு டீ வந்தது, அந்த டீயை சாப்பிட்டாரு. டீயை சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த கடைக்காரன் பக்கெட் எத்தனை வாங்காச்சு அந்த தண்ணி எடுத்து பூவில் தொளிக்கிறான். இன்னைக்கு பூ நமக்கு அப்படி கிடைக்குது. அன்னைக்கு சிவகாமி ஆண்டார் அவர் பூத்தோண்டு பண்றாரு. ஆலயத்து பக்கத்தில் இருக்கிற பூஞ்சோலையில போய் அங்க இருக்கிற பூந்தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பறிச்சு அவரே கையால மாலை தொடுத்து, அந்த மாலை தொடுக்கும்போது என்ன பண்ணணும்? அப்புறம் தேவாரம். ஆமா, என்ன ஆர்வம்? நமச்சிவாயா நமச்சிவாயா. அந்த ஆர்வத்தை உள்ள வச்சு பெருமுனல் காலை மூழ்கி பித்தருக்கு பித்தன்னா வந்தான் சிவபெருமான். பித்தருக்கு பக்தராகி அரும்பினால் மாலை கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அங்க எங்க பார்த்துட்டு பேசிட்டு பண்ணக்கூடாது, தலையை சொரிஞ்சிட்டு பண்ணக்கூடாது. அந்த சிவத்துக்கு கட்டணுன்ற எண்ணத்தோட கட்டணும். அதை அரும்பினால் மாலை கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூணும். அந்த ஆர்வத்தை உள்ள வச்சு நம்ம அந்த பூவை தொடுக்கணும். அந்த மாதிரி கட்டி கொண்டு வந்து போடுறவர் தான் சிவகாமி ஆண்டார். அந்த துறையூர் எம்பெருமானுக்கு தினந்தோறும் பூத்தொண்டு பண்றார். ஒரு நாள் பரிசுக்கு வரும்போது பட்டத்தியான மதம் பிடிச்சு ஓடி வந்து அந்த பூக்குடலைய கீழே தள்ளி மெரிச்சிட்டு போயிடும். சாமிக்கு பூத்தொண்டு பண்ண முடியலையேன்னு அவரு கத்துறாரு, சிவதா சிவதா ஓலம் ஓலம் ஓலன்றார். அங்க இருக்கிற நம்ம அடியார் எரிபத்தர் காதுல கேட்குது, ஏதோ ஒரு சிவனடியாருக்கு ஏதோ அந்த துன்பம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி வந்து நடந்த நிகழ்ச்சியை கேட்கிறார். இந்த மாதிரி பட்டத்து யானை தள்ளிட்டு போயிடுச்சுன்னு உடனே இங்க இருந்து அந்த யானைக்கு எதிரில் ஓடுறாரு. அது மதம் பிடிச்ச யானை, போர் செய்யற யானை, மன்னனுடைய பட்டத்து யானை. அதுக்கு எப்பவுமே போர் குணம் தான் இருக்கும். அந்த யானைக்கு எதிராக கையில இருக்கிற அந்த மலுன்னு ஒரு ஆயுதம் வச்சிருந்த அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. நேரமே ஓடி நிக்கிறாரு. யானை நின்றுச்சான். அந்த மதம் பிடிச்ச யானை நின்றுச்சான். சாதாரண யானை இல்ல, மதம் பிடித்த யானை. அந்த யானையினுடைய குணமே போர் குணம். போர்க்களத்துக்கு போறதுக்கு எப்பவும் தயாரிக்கிற யானை, மன்னனுடைய பட்டத்து யானை. அப்படி போய் எதிரில் நிக்கிறாராம் மறைச்சிட்டு நின்று. கையில இருக்கிற அந்த அந்த மழுவால, மழுன்னா ஒரு கோடாரி மாதிரி, அந்த மழுவை தூக்கி எறிகிறாரு. யானையுடைய தும்பிக்கை துண்டா விழுந்துருது. யானை கீழே விழுந்து இறந்து போச்சு. மன்னனுக்கு தகவல் போகுது. மன்னனுக்கு தகவல் போனோன்னா ஆவேசத்துல வரா. இங்க வந்து பாக்குறான். பார்த்த உடனே அவனுடைய ஆவேசம் எல்லாம் அடங்கி போகுது. இங்க ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது, இது யார் செஞ்சதுன்னும் போது எல்லாம் சொல்றாங்க இவர் தான் செஞ்சாரு. இவர் செஞ்சிருக்க மாட்டேன், இவர் சிவனடியார். இவர் பாத்தீங்களா? அதான் சீர்தூக்கி பார்க்கறது. உடனே அவனை தூக்கு வெட்டு எல்லாம் இல்ல. இதான் சீர்தூக்கி, மன்னனுக்கு அழகு சீர்தூக்கி பார்த்தது. இது இவர் சிவனடியார், இவர் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டார். இங்க என்ன நடந்தது சொல்லுங்க? இந்த மாதிரி ஆச்சுங்க. ஓ, சாமிக்கு கொண்டு போற பூவை வந்து என் யானை தடுத்து கீழே கொட்டி இது மாதிரி ஆயிடுச்சு. சாமிக்கு இன்னைக்கு பூஜைக்கு பூ இல்லை, அதனால நீங்க சாமி யானையினுடைய தும்பிக்கை வெட்டுங்க அப்படிதானே? அப்படியே முட்டி போட்டு உட்கார்றாரு. அதுக்கு யானையை மட்டும் கொண்டா போகாது, யானையை கொண்டா அதோட போகாது, நீங்க என்னையும் கொள்ளுங்க. மன்னன் அடியார் முன்னாடி மண்டிட்டு, அந்த மன்னன் தான் நம்ம புகழ் சோழ நாயனார். அடியார்களை பாதுகாக்கிறார், அடியார்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் செய்கிறார், நாட்டு மக்கள் நல்லா பார்த்துக்கிறார். மன்னன் தான் துறையூர் ஆண்ட புகழ் சோழ நாயனார். அந்த துறையூர்ல அவருக்கு திறந்தவர் கொண்டு வந்து நிதி கொடுக்குறாங்க. அவருக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற மன்னர்கள், குறுநில மன்னர்கள்லாம் கொண்டு வந்து திறந்தவர் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா நிதியும் நிறைய வருது. அந்த நிதியை வாங்கிட்டு அவங்க தகுதிக்கு ஏற்ப திரை செலுத்தல் சொல்லுவோம், கப்பம் கட்டுறது. அவங்க மன்னருக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் செல்வங்களை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்கிறார், தன்னுடைய சேனாதிபதியை கூப்பிட்டு, தலைமை சேனாதிபதியை கூப்பிட்டு கேட்கிறாரு, எல்லாரும் கப்பம் கட்டுறாங்களா? அப்போ சொல்றாரு, எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒருத்தர் அந்த மலை உச்சியில மலையை அரணா வச்சு அங்க இருக்கார். அவர் பேரு அதீதன். அதீதன், அந்த அதீதன் மட்டும் கட்டல. உடனே இவருக்கு சிரிப்பு வந்து, என்ன நம்ம சோழ நாட்டுல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு, நம்மளுடைய பாதுகாப்பு இவ்வளவு அரணா இருக்கிறோம், நமக்கு எதிர்த்து அவன் ஆட்சி செய்யறானா? போய் அவனை கொண்டு வா. இங்க இருந்து புகழ் சோழ நாயனுடைய பெரும் படை அங்க கிளம்புது. மத யானைகள், போருக்குன்னு தயாரான மத.
அந்த மத யானைக்கு ஒரு நீர் உலகம், மத நீர் சுரக்கும். தாயினுடைய கருப்பையில் இருக்கிற குழந்தைக்கு உள்ள ஒரு மத நீர் சுரக்கம் சொன்னோம் இல்லையா, அது அந்த மத யானைக்கு சுரக்கும். அந்த யானைகள் கட்டி இருக்கிற அந்த யானை லாடத்துல, லாயம் சொல்லுவாங்க, அந்த லாயத்துல அந்த மத நீர் சுரந்து அங்க ஆறு மாதிரி போகுமா. மேல இருந்து வர்ணம் பார்ப்பான, ஓஹோ ஏற்கனவே மழை பெஞ்சு தண்ணியா இருக்குதே, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் லீவு விடலான்னு நினைப்போம். அந்த அளவுக்கு யானைகள் படை வச்சிருந்த சோழன். போருக்கு போறாங்க, குதிரைப்படை, யானைப்படை, தரைப்படை எல்லாம் போறாங்க. அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு. உள்ள போறாங்க, எல்லா பக்கமும் சேதம் அதிகம். வெற்றியும் கொண்டாச்சு, வெற்றி கொண்டாச்சு, அதீதன வெற்றி கொண்டாச்சு. அங்க இருந்து ஏதாவது கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற தலைகள் எல்லாம் கட்டி மூட்டை கட்டி தூக்கி யானை மேல வச்சு கொண்டு வராங்க. மன்னனுக்கு காட்ட, மன்னனுக்கு பரிசு பொருளா கொடுக்குறதுங்க. யானையுடைய தலை, குதிரையுடைய தலை, இறந்து போன வீரர்களுடைய தலை எல்லாம் கட்டி அவங்க கொண்டு வராங்க. நம்ம புகழ் சோழ நாயனார்கிட்ட கொடுக்கணும், நாட்டுடைய மன்னன்கிட்ட காட்டணும். மன்னா உனக்கு எல்லாம் இந்தாங்க வெட்டி எடுத்துட்டு வராங்க. கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மன்னன் எப்படி ஆட்சி செய்யறான்னா, மண்ணுக்கு உயிராம் என்னும் மன்னவனார் எண்ணில் பெருகும் தலையாயினும் நன்னி கொணரும் ஒரு தலை. அந்த மண்ணை தன்னுடைய உயிரா மதிக்கிற மன்னன் போர்படை அமைச்சுட்டான். அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சவங்களோட தலையெல்லாம் கொண்டு வராங்க, அவர்கிட்ட காட்டுறாங்க. அப்ப அந்த தலையெல்லாம் பார்க்கிறாரு. பார்க்கும்போது தலை ஒன்றினோடு கண்ணுட்ட தடை கண்டனரே. அந்த தலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி கம்பீரமா அப்படியே சுத்தி வந்த மண்ணை, அந்த எல்லா தலையிலும் ஒரு தலையில ஜடமுடி இருக்கிறத பார்த்துட்டாரு. ஜடமுடி இருக்குது, அதை பார்த்துட்டாரு. அவ்வளவுதான். கண்ட பொழுதே நடுங்கி மனங்கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்துடனும். பயம் வந்துச்சு அந்த மன்னனுக்கு. சோழ மன்னன் எதுக்கும் பயப்படாத மன்னன், கரிகால் பெருவளத்தானுடைய பரம்பரை. அந்த சோழ மன்னன் அந்த தலையில குடுமி இருக்கிறத பார்த்தவன பயந்துட்டான. கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்துடனும் குதித்தெதிர் சென்றது கொணர்ந்த திண்டிரலே கைத்தலையில் சடை தெரிய பார்த்தருளி புண்டரிக திருக்கண்ணீர் பொருந்தலிய புறவலனார். பார்த்துட்டாரு. ஐயோ நான் என்ன பாவம் பண்ண அப்படின்ட்டு கையை தூக்கி அந்த தலையை, அந்த முண்டத்தை வணங்குறார், தலையை வணங்குறாரு. வணங்கிட்டு கண்ணில இருந்து தாரையா ஊத்துது. நாட்டுடைய மன்னன், புறவலார்னா மன்னன், அப்படியே அழுது நிக்கிறார். சோழ மன்னன் அப்படியே நிக்கிறார். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவார். சிவனடியாருடைய சிறந்த பண்ணிட்டான். அப்புறம் நான் இவ்வளவு நாள் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இருந்து என்ன பிரயோஜனம். உடனே கூப்பிடுறாரு சேனாதிபதி, அங்க வாங்க, நான் இன்னைக்கே நான் முடி துறக்கிறேன். இனிமேல் நான் கிரீடம் வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத, நாட்டினுடைய நான் மன்னனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஒரு சிவனடியாருக்கு தீங்கு பண்ணிட்டேன். இப்பவே அரசு சபையை கூப்பிட்டுங்க, என் மகனை கூப்பிடுங்க. என் மகனுக்கு இந்த மணி மகுடத்தை நான் சொல்றேன். இன்னையில இருந்து நாட்டினுடைய மன்னன் என் மகன் தான், நான் கிடையாது. என்னுடைய மகன் தான். நான் இன்னைக்கே முடி சொல்றேன், கூப்பிடுங்க. சேனாதிபதிகள்லாம் கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. உடனே ரெடி பண்ணுங்க. உடனே முடி துறந்த மன்னன் தனது மகனுக்கு முடி சூட்டி நாட்டை ஒப்படைச்சிட்டு அந்த அடியாருடைய அந்த சிரத்தை மட்டும் எடுத்து ஒரு பொற்கிண்ணத்துல, பெரிய பொற்கிண்ணத்துல அந்த தலையை வச்சு தன்னுடைய தலைமையில வச்சுட்டு சிவ பொலிவோட சிவ வேடத்தோட மிகப்பெரிய தீ மூட்டி அந்த தீ அக்னி அப்படியே வலம் வந்து, அந்த அக்னி அப்படியே வலம் வந்து சிவாய நம என்ற 5 எழுத்து நமச்சாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அப்படியே அக்னிக்குள்ள இறங்குறாரு. மேல இருந்து தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிகிறாங்க. 30 கோடி தேவர்களும் சாமியை வணங்குறாங்க. அப்படியே இறைவனடி சேர்ந்தார் இந்த புகழ் சோழ நாயனார். அவருடைய பிறவினுடைய பலன் அடைஞ்சிட்டார் இல்லையா அவரு. ஒரு மனிதனை எதுக்கு பிறக்கிறானோ அந்த பிறவியை விட்டுட்டு அடுத்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு 84 லட்சம் யோனி பிறவி எடுக்கணும்.
அப்போ எடுத்த பிறவியிலேயே தன்னுடைய தொண்டை நிறைவு பண்ணவர் நம்மளுடைய புகழ் சோழ நாயனார். அந்த சிரத்தை கண்ட உடனே கண்ட சடை சிறுத்தனையோர் கனகமணி களத்தினில் ஏந்தி, கனகமணி, கனகம்னா தங்கம், கனகமணி களத்தில் ஏந்தி, கண்ட சிறந்தன்னை ஓர் கனகமணி கணத்தில் ஏந்தி கொண்டு திருமுடி தாங்கி குலவும் எரி வலம் கொள்வார். கொண்டு திருமடி தாங்கி குலவும் எரி வலம் கொள்வார். எரின நெருப்பு, வேள்வி, எரி வலம் கொள்வார். அண்டர்பிரான் திருநாமம் 5 எழுத்தும் எடுத்து ஓதி, அண்டர்பிரான் திருநாமம் 5 எழுத்தும் எடுத்து ஓதி. அப்ப அவரு இப்ப கொஞ்சம் கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்க, அவர் எப்படி இருந்திருப்பாரு. அவரே ஒரு தீப்பழமா இருந்திருப்பாரு சோழ நாயனார். இந்த உடம்பெல்லாம் புலங்காதமாயிடும், உடம்பே புலங்காதமாயிடும். அப்படி 5 எழுத்து எடுத்து 5 எடுத்தோதி மண்டுதல் பிளம் பிடை மகிழ்ந்தருளி உள்புய்ந்தார். கொஞ்சம் கூட கவலைப்படல, மகிழ்ந்து அருளி உள்புகுந்தார். அப்படிப்பட்ட மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செஞ்ச இந்த பூமியில் சைவத்துக்கு மேல வேற சமயமே கிடையாது, சிவபெருமானுக்கு மேல ஒரு தெய்வமே கிடையாது. அதனால நீங்க வேற ஏதாவது கேள்வி கூட, அம்பாள் இல்லையா, முருகர் இல்லையா, விநாயகர் இல்லை, எல்லாம் ஒரே குடும்பம் தான், சக குடும்பம் தான். சிவபெருமானுடைய குடும்பம் தான் எல்லாம். சிவபெருமானுக்கு கீழே வர்றவங்க தான் எல்லாரும். நான் பெருமாள் பக்தர். சரி, அப்போ சாமி எப்படி நீங்க என்ன பொறுத்து சொல்லுவீங்க? கேட்பீங்கல்ல, கேட்பீங்கல்ல. சிவபெருமான் காலையில கைலாயத்துல வரும்போது எப்படி இருப்பார் தெரியுமா? அவரு கூட யார் யார் இருப்பாங்க தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க டக்குன்னு. என்ன பண்ணுவோம்? நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவோம்? ஆர்த்தி எடுப்போம். அருகு எடுத்தல்னு பேரு, தூய தமிழ்ல அருகு எடுத்தல். அந்த ஆரத்தி எடுப்போம். யார் எடுப்பாங்க? பெரியவங்க. அதுக்கே போட்டி நடக்கும். 3 நாத்தனார் இருந்தாங்கன்னா அவ எடுக்கட்டும், இவன் எடுக்க மாட்டாளா? நடக்குமா இல்லையா? நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு, நம்ம வீட்டில் முடிஞ்ச நிகழ்ச்சிக்கு ஒரு திஷ்டி கழிக்கிறதுக்கு அவ்வளோ அவ எடுக்கட்டும் இவ எடுக்கட்டும். 4 பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்க, யார் எடுக்க மாட்டாளா? அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களை கூப்பிட்டுருவாங்க, அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்களா? சிவபெருமான் வரும்போது அவருக்கு திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு அவருக்கு அருகு எடுக்கிறவங்க யார் தெரியுமா? அந்த புட விளக்கு இருக்கு இல்லையா, சாமியை காட்டுமா புட விளக்கு, அப்படியே காட்டுவார நம்ம தீட்சிதர், நம்ம சிவாச்சாரிய காட்டுவார். அந்த புட விளக்கு எடுக்கிறது யார் தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப சொன்னோன்னா ஆமா ஆமாம்பீங்க. யார் எடுக்கிறாங்க? அருகெடுப்பார் அயனும் அறியும், அயனும் அறியும் அருகெடுப்பார் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்கவட்டோம். அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் தேவர்கள் எல்லாம். முதல்ல அங்க நிக்கிறது யாருன்னு கேட்டா பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் அந்த புட விளக்க வச்சு நிற்பாங்களாம் சாமிக்கு. அதுக்கு பின்னாடி யாரு? தேவேந்திரன். தேவேந்திரன் புட விளக்கு வச்சு நிக்கிறான். அவருக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்க? 30 கோடி தேவர்கள். மொத்த பேரும் சாமி காலில் திருஷ்டி சுத்தணும். இப்ப நம்ம சாமி யார் தெரியுதாக்கோ? இதுல அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் முன்னாடி குடவிளக்கு வச்சு திருஷ்டி எடுக்கிறாங்க. பின்னாடி தேவேந்திர குடவிளக்கு வச்சு திருஷ்டி எடுக்கிறான். அதுக்கு பின்னாடி சீனியாரிட்டி பிரகாரம் 30 கோடி தேவர்கள் நிற்கிறாங்க. இதுல ஒருத்தரும் யாரும் முன்னுக்கு பின்னுக்கு முந்தி போயிடக்கூடாதுன்னு அங்க பார்த்துட்டு இருப்பாங்களாம். யாரையும் முன்னுக்கு விட மாட்டாங்களாம். தேவேந்திரன் அப்படி வந்தாங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணு அப்படி ஒரு இடி இடிப்பாங்களாம். நான் சொல்லல, மாணிக்கவாசர் சொல்றாரு திருப்பொற்சுண்ணத்துல. திருப்பொற்சுண்ணம் பாருங்க, படிங்க.
அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க மாட்டோம். எனக்கு பின்னாடி தான் நீ எடுக்கணும், உனக்கு பின்னாடி தான் நீ எடுக்கணும், நீ இங்கே தான் நிற்கணும், நீ எல்லாம் முன்னாடி போகக்கூடாது. ஒரு முக்கியமான விஐபி பார்க்க போனா அப்படியே நிற்க வைப்பாங்க இல்லையா, நீ முதல்ல அந்த மாதிரி. இப்ப தெரியுதா நம்ம சாமி அங்கேயே போட்டி நடக்குது, மேல தேவலோகத்தில் போட்டி நடக்குது. செறிவுடை மும்பதில் எய்த வில்லி திரியகம்பன் செம்பன் கோயில் பாடி முறுவல் செவ்வாயில் முக்கன் அன்பர்க்கு ஆட போச்சோம் எடுத்தனாமே. சாமிக்கு சொன்ன அடிக்கிறோம், இந்த உலகத்தையே உரலாகிறோம், மேருமலையை உலக்கே ஆகிறோம். வையகமெல்லாம் உருளதாக மாமேறு என்னும் உலக்கை நெட்டி மெய் என்னும் மஞ்சள் நிறையாட்டி மேதகி தென்னன் திருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தனம். அந்த பொற்சுண்ணம் இடிக்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கும்னா சாமி வரும்போது எவ்வளவு அழகா இருக்கும். கதை மூடி பாருங்களேன், கொஞ்சம் சாமி தெரிவாரு. அப்படிப்பட்ட நம்ம சாமி எந்த தெய்வத்தை கொண்டாலும் சரி அந்த எல்லாம் போய் சேர்ற இடம் சிவபெருமான் கிட்டதான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாக மாதொரு பாகம் தான் தோன்றுவோம், வேற யாரும் வரமாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அங்கதான் சிவ குடும்பத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எந்த தெய்வங்கள் நம்ம சிறு தெய்வங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பண்ற பூஜைகள் எல்லாம் சிவபெருமான் தான் போய் சேரும், வேற எந்த தெய்வம் கிடையாது. வேற இப்பெல்லாம் நிறைய வச்சிட்டு இருக்காங்க, நிறைய சொற்கள் நடக்குது. அந்த தெய்வங்கள்லாம் பிறக்கும் இறக்கும் அழும் மேல் வினைகள் செய்யும். அதை அல்லாதான் அறிந்து அருள் புரிவான் இல்லை. புரியுதுங்களா? அந்த சிறு தெய்வங்கள் வேற ஏதோ சொன்னாங்க, யார் யார் சொன்னாங்க? சிவபெருமான் குடும்பத்தை வணங்கினா அந்த பலன்குள்ள சிவபெருமான் போடும். இப்ப ஊருக்கு ஒரு சாமியார் இருக்காங்க, அந்த சாமியாருக்கெல்லாம் ஒரு கோயிலை கட்டி பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பிறப்பு இறப்பு உண்டு, அவங்களால ஒன்றும் பலன் இல்லைன்னு சொல்லல. அவங்க பலன் கொடுத்து பைசா வாங்குற சாமின்னு நான் சொல்லல. சித்தர்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க அப்படியே தான் உட்கார்ந்துருப்பாங்க, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எதுலையும் ஆசை வராது. புரியுதுங்களா? பழனி மலைக்கு கீழே மௌன சாமியார்னு ஒருத்தர், மௌன குருசாமி, மௌன குருசாமி அந்த ஆலயத்தினுடைய ட்ரஸ்டி சேர்மன், பழனி முருகன் கோயில் அறக்கட்டளையினுடைய அரங்காவல தலைவர் சரவண செட்டியார். அவருக்கு குழந்தைங்க இல்லை. அதே மலையில பூஜை முடிச்சுட்டு இறங்கி வரும்போது இந்த சாமியாரை பார்க்குறாங்க, இந்த மௌன குரு சாமியாரை பார்க்குறாரு. பார்த்தவொன்னா அவர் இப்படி பார்க்குறாரு, என்ன பார்த்தவொன்னா என்ன, இந்த சாதுக்கள் முன்னாடிலாம் நம்ம பேசக்கூடாது, அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம போய் சொல்லி அவங்க பதில் சொன்னாங்கன்னு வச்சுங்க, அவங்க சாமியார்கள் மாமியார்கள். ஒரு நல்ல சாது கிட்ட முன்னாடி போய் என்னன்னா அவங்க பார்த்துட்டு அவங்க உங்களுடைய குறைகளை சாமிகிட்ட ஒப்படைச்சிருவாங்க. மௌனமா உட்காந்துருப்பாங்க, அங்க சேர்த்துருவாங்க, டைரக்டர் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த மௌனகுரு சாமியார் முன்னாடி போய் இந்த சரவண செட்டியார் நிக்கிறாரு, பார்க்கிறாரு, பார்த்த உடனே சொல்றாரு, சரியாயிடும் போ, உன்னுடைய ஆசை நிறைவேறும். சாமி உன் வேண்டும் நிறைவேறண்டா போடா. ஆனா நீ என்ன பண்ற, பழனி முருகன் கோயிலுக்கு ஒரு தேர் ஒன்று செஞ்சு வச்சிரு. சரி சார். அதே வருஷம் அந்த தாய் கருவுட்டு அந்த திரு மணிவயறு வாச்சு ரெட்ட குழந்தைங்க, 2 ஆண் குழந்தைங்க. உடனே இந்த சரவண செட்டியாரு 1948 பழனி பாலதண்டாயுதபாணி முருகனுக்கு ஒரு தேர் செஞ்சு வைக்கிறார். அந்த தேர் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த தேர் தான் இன்னைக்கு அந்த முருகன் செந்திலாண்ட உட்கார்ந்து அப்படியே வளம் வந்துட்டு இருக்காங்க. 1க்கு 2 மிகப்பெரிய ஜமீன்தார், மிகப்பெரிய கொடுக்கிற மனம் படைத்த ஜமீன்தார். அந்த தேர் இன்னும் ஓடிட்டு இருக்கு. பாத்தீங்களா எப்படிலாம் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த தங்க தேர் தங்கமாவே இருக்குது.
மயிலாப்பூர் கோயிலுக்கு போனீங்கன்னா தேர் வளம் வரும்போது பாருங்க, அந்த முலையிலெல்லாம் ஒரு சில இடத்துல தகடு இருக்காது. நம்மளால 1500 கட்டி தேர் இருக்கிறேன்னு தகடை பிச்சுட்டு போயிட்டான். ஆமா பாருங்க, இல்லைன்னா அதை யார் எடுத்திருப்பாங்க? அன்னைக்கு அந்த செஞ்சு வச்சார். அந்த மாதிரி சித்தர்கள் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, எது சொல்லணுமோ சொல்லுவாங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? இந்த ஒத்தாண்டேஸ்வரோட விட்டுறோம். அங்க திருவருக்காடு பக்கத்தில் ஒரு அம்மா புதி சொல்றாங்க, சூப்பரா சொல்றாங்க. ஒரு அம்மா போறாங்க குறிக்கிறதுக்கு. ஒரு சில இடத்துல பேசணும், ஒரு சில இடத்துல பேசக்கூடாது. புரியுதுங்களா? உண்மையான சாமியார் கிட்ட போனீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம பேச தேவையில்லை. இது எல்லா இடத்துலையும் ஒத்துக்கலாம், எல்லா இடத்துக்கும் ஒத்து வரும், எல்லா இடத்துக்கும் இது ஒத்து வரும். நான் சொல்றேன், கொஞ்சம் நீங்க சிரிக்கிற மாதிரியே சொல்றேன் கதை. இப்ப அங்க போனாரு, சாமியார்கிட்ட போனார், நின்னாரு, அவரு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டார். அங்க பேச வேண்டிய வேலை கிடையாது. அப்ப எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது. திருவருக்காட்டுக்கு குறிப்பாக போனாங்க, ஏதோ அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கேட்குற காசையும் கொடுத்தா இந்த அம்மா வீட்டுக்கு வந்துடும். காலையில பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியல காலையில போலீஸ் தூக்க போறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்ப எல்லா இடத்துலையும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு கொஞ்சம் நகைச்சுவையா ஒன்று சொல்றேன். இப்ப சமீபத்தில் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு மதிய உணவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போன மதிய உணவுக்கு போல நல்ல வாழை இலை, பெரிய வாழை இலை போட்டாங்க. உட்கார்ந்த எனக்கு பிடிச்ச பதார்த்தம் இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கு? வாழைப்பூ வடை, வாழைத்தண்டு கூட்டுக்கறி, ஆச்சா, வாழைக்காய் வறுவல் எல்லாம் பார்த்தேன். என்னடா இது? வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ. ஆஹா, ரொம்ப பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சிருக்காங்களே. ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டேன். எதுவும் பேசல, சாப்பிட்டேன். நான் ஒரு சில இடத்துல பேசக்கூடாதுன்னு சொன்னல, என் வாய் சும்மா இல்லை. பக்கத்துலயே பை இருக்குது, நான் எடுத்துட்டு கொடுப்பேன். பைய பார்த்தா பைக்குள்ள ஒரு வாழைத்தண்டு, ஒரு வாழைப்பூவு, கொஞ்சம் வாழைக்கால சீப்பு, ஒரு 4 இலை வச்சிருக்காங்க. பார்த்த உடனே என் வாய் சும்மா இல்லை. ஐயா, எப்படியா உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வாழை பொருட்கள் எல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு சமைச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அவருக்கு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா எங்க வீட்டுல வாழை மரம் சாஞ்சு போச்சியா, எங்க வீட்டுல வாழை மரம் விழுந்து போச்சுங்க. இதுல கேட்காம இருந்திருக்கலாம்ல. என் வாய் கொழுப்பு நான் மாட்டிக்கிட்டேன். அடுத்தது இன்னொரு நண்பர் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தார். அவர் எப்பவுமே சாப்பிடுற நேரத்துக்கு தான் கரெக்டா வீட்டுக்கு வருவார். நான் எப்போ மதிய உணவுக்கு உட்கார்றதோ அப்போ அவர் வருவார். வந்த உடனே வாங்க சாப்பிடுங்க. அவரு சாப்பிட மாட்டாரு. இல்ல நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், பக்கத்திலே பொண்ணு வீடு, சாப்பிட்டு வந்துட்டேங்க, சும்மா இப்பதான் இருப்பீங்க பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் சாப்பிட்றதெல்லாம் பார்ப்பாரு, 2-3 ஐட்டம் இருக்கும், பார்ப்பாரு, அவர் போயிடுவாரு. இப்படியே ஒரு 10 நாள் நடக்குது. அவர் வாயை திறந்து சொல்லிட்டாரு, ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு நான் சொல்லாத வருவேன் சாப்பிட்றதுக்கு, சொல்லாத நான் வருவேன் சாப்பாட்டுக்கு, வாங்க தாராளமா எப்ப வேணா வாங்க. இப்ப அவருக்கு வாய் கொழுப்பு வருது. அவருக்கு வாய் கொழுப்பு சொல்றாரு, நான் சொல்லாத உங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பாடு வருது, சரி வாங்க அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் மதிய வேலை நான் சாப்பிட உட்காடுறேன், வந்துட்டார் அவரு. உடனே மனைவி பார்த்தாங்க, நானும் கண்ணை காட்டேன், எனக்கு வச்ச பதார்த்தெல்லாம் வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டாரு. சாப்பிடும் போதே ஒரு மாதிரி சந்தோஷமா சாப்பிட்றாரு. நீங்க சிரிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, சந்தோஷமா சாப்பிட்றாரு. அவருக்கு ஒரு சாப்பாடு ஒரு சுவையா இருக்கு, பதார்த்தங்களும் ஒரு சுவையா இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் கேட்டேன், என்ன ஒரு மாதிரியா எப்படி பண்றீங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, நிறைய பதார்த்தம் இருக்குது, ஒன்று ஒரு சுவையா இருக்குது. அதை பத்தி கேட்குறீங்களா? இது நேற்று செஞ்சது, இது முந்தா நாள் செஞ்சது, இது அதுக்கு முந்தா நாள் செஞ்சது. இதெல்லாம் வீட்டுல போய் சொல்லி குழந்தை கொண்டு போயிடக்கூடாது, புரியுதுங்களா? இது இன்னைக்கு செஞ்சது, இது நேற்று, இது அதுக்கு முந்தின நாள் செஞ்சது. இப்ப அவருக்கு வாய் கொழுப்பு. அவர் நாளைக்கு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்லிருந்தா என் ஒய்ஃபிட்ட சொல்லுவேம்மா,
நண்பர் வராரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இடத்துல அவர் பேசக்கூடாது. எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசணும். எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசக்கூடாது. எந்த வீட்டுக்கு போனாலும், நம்ம வீட்டுக்கே போனாலும் நம்ம கதவை தட்டிட்டு பெல் அடிச்சுட்டு தான் போனோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன், ஏன்னு சொல்லிடுறேன். சொல்லலாம், எல்லாரும் பத்தி பேசல, கொஞ்ச நேரம் நம்ம சிரிக்க வேணாமா? என் வீட்டுக்கு போறேன், என் வீட்டுக்கு நான் போறேன். வீட்டில் கிச்சன்ல என்னுடைய மனைவியும் மருமகளும் நின்று சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என் பழக்கம் கொஞ்சம் மொல்லமா போவேன். வெளியே செருப்பை கழட்டி அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு மொல்லமா கதவு சட்டம் இல்லாத மொல்லமா திறந்துட்டு அப்படியே உள்ள போனேன். உள்ள போகும்போது என்னுடைய மனைவி என் மகனுடைய மனைவியும் பேசிட்டு இருக்காங்க. இதனாலதான் சொல்றது, அடுத்தவங்க பேசுறத கேட்க கூடாதுன்ட்டு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் டப்பு டப்புன்னு கதவு சத்தம் கேட்டதுன்னா அவங்க அலர்ட் ஆகிருப்பாங்க. நான் முள்ளமா போயிட்டேன் தெரியாதனமா. ஆமா, என் மனைவி அவன் மருமகிட்ட பேசுறான், ஏன் மத்தியானம் இவ்வளவு சாப்பாடு பண்ண, பிரிஞ்சு இவ்வளவு பண்ணி வச்சிருக்க, யார் சாப்பிட போறாங்க? சாப்பாடு முடிஞ்சு நாங்க எந்த மரத்துல தான் சாப்பிட்டு போவேன், மரத்துல சாப்பிட்டு போயிடுவேன். அப்போ போகும்போது ஒரு 3 மணி 2:30 மணி ஆயிடும். அந்த டைம் ஏன் இவ்வளவு செஞ்ச, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, இவ்வளவு மிச்சமா இருக்குது, என்ன பண்றது, ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற? மருமக சொல்ற, அம்மா அதை நாய்க்கு வச்சிடலாமா, சொல்ற நாய்க்கு வச்சிடலாமா அப்படின்றான். உடனே என் மனைவி சொல்ற, இரு அப்பா சாப்பிடுவாரு. போச்சா? அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல தபால் நிமிர்ந்து தட்டிட்டு தான். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுங்க. வீட்டுல பேசுறேன், அவங்க சொல்றது ஒண்ணு இல்ல. சரி, நைட்டு தப்பா சொல்ல, என் மனைவி தப்பா சொல்ல, நைட்டு அப்பா சாப்பிட்டு வரேன்னு கேட்டு பார்க்கலாமான்னு சொல்ல. பாத்தீங்களா? அதனால நம்ம ஒரு சில இடத்துல பேசணும், ஒரு சில இடத்துல பேசக்கூடாது. ஒரு சில இடத்துல நம்ம மரோட சொல்லிக்கிட்டு தான் உள்ளே போறோம். ஆகாடியார் பெருமக்களே, நம்ம எல்லாம் இந்த சிவபெருமானுடைய செயல் திறன்களை எல்லாம் பற்றி சிந்திச்சோம். இந்த மனிதராக பிறக்கிறதுக்கு